தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரு கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பொன்னோடும் பொருளோடும் ஆளுகிற பல மணி நேரங்களை விட இயேசுவோடு இயேசுவின் அருகாமையில் வாழுகிற ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. இதோ நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற நம்முடைய மகதலா தாய் அப்படிதான் வாழ்ந்தாள். இயேசுவுக்கு அருகாமையில் அமர்ந்து அவருடைய அன்பை, அவருடைய வார்த்தையை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார். 7 பேய்கள் தன்னிடமிருந்து இயேசுதான் நீக்கினார் என்பதை உணர்ந்தவளாய், அதனுடைய நன்றி கடனாய் இயேசுவின் ஒரு உன்னதமான சீடத்தியாக தன்னுடைய இறுதி நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே நம்முடைய தாய் மகதலாவுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னுமாய் நீங்கள் இங்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அனைத்தையும் இயேசு நமக்கு தருவார் என்று நம்புவோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவோடு இன்னும் ஒரு சில மணித்துளிகள் நாம் இணைந்திருக்க போகிறோம். மகதலாவை போல இயேசுவை பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். நம்முடைய தாய் மகதலாவை போல இயேசுவின் கைகளை கோர்த்து கொண்டு பயணம் செய்ய போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதத்தை தரவிருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிசயம் நடக்கவிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதற்காகத்தான் நாம் ஏங்கினோம். இயேசுவே, உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் என்று எத்தனையோ நாள் நாம் காத்திருந்திருப்போம். இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் வழியாக உங்களது ஜெபம் கேட்கப்படுகிறது. நமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு கூட சேர்ந்து இந்த அற்புதமான திருத்தலத்திலே, மகதலாவின் அற்புதமான அருள்தலத்திலே உங்களது அன்பை, உங்களது ஆனந்தத்தை, உங்களது மகிழ்ச்சியை, உங்களது பேரன்பை நம்முடைய ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்கள் தட்டி பாடுவோம். வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நாங்கள் உம்மை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் கடந்து வரும் பொழுது தாழ்ச்சி உள்ள உள்ளத்தோடு கடந்து வர வேண்டும். பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்க வேண்டும். அகங்காரம், ஆணவம், தன்பெருமை எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சத்தமாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நாங்கள் ஆவியினால் ஆட்கொண்டு உம்மை தூய்மையுள்ள உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை விட்டுவிட, பலவீனங்களை விட்டுவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கரங்கள் தட்டி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நாங்கள் வானதூதர்களோடு புனிதர்களோடு திரு அவையோடு இணைந்து ஆராதிக்க வேண்டும். உம்மை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவரே என்னுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்து உம்மை புகழ வரம் தாரும். ஆண்டவரே உம்மை துதிக்க வரம் தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வரம் தாரும். ஆண்டவரே உம்மை ஆராதித்து மகிழ, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்கள் தட்டி பாடுவோமா? தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இதோ காண்பவரே, காப்பவரே, எங்களோடு வாழ்பவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன்.
நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி வல்லமையோடு கரங்கள் தட்டி, இயேசுவே எங்களை குணப்படுத்துகிறவரே, எங்களுக்கு வாழ்வு தருகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று அவரை புகழ்வோமா? கரங்கள் தட்டி பாடுவோம். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். வல்லமையோட கரங்கள் தட்டி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். வல்லமையோடு ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் கரங்கள் தட்டி பாடுவோமா? கண்களை மூடி பாடுவோமா? நம்பிக்கையோடு பாடுவோமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உயிருள்ள தேவனை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. கரங்கள் உயர்த்தி உயிருள்ள ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? நற்கருணை ஆண்டவரே, எங்களை குணப்படுத்த வருகிறவரே, புது வாழ்வு தருகிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. காண்பவரே, காப்பவரே, விடுதலை தருகிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. உரத்த குரலில் ஆண்டவரை புகழ்வோமா? உரத்த குரலில் ஆண்டவரை புகழ்வோமா? குடும்பங்களுடைய பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறவர் புகழ்வோமா? ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? கரங்கள் தட்டி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த ஒரு நேரத்தில் மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய பங்கு தந்தையிட்ட பேசிட்டு இருந்தோம். பக்கத்தில் கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள், ஆனால் எங்கிருந்து தான் மக்கள் வராங்கன்னு தெரியல, அவ்வளோ பேர் இங்கே வருவாங்க. பார்ப்பதற்கு யாரை பார்க்க வரோம்? மகதலா வழியாக இந்த இயேசுவை பார்ப்பதற்கு. யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், விடுதலை வேணும்? யார் யாருக்கெல்லாம் வேணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம இன்னைக்கு ஒரு நற்செய்தி பகுதியை ஒன்று பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணாங்க தன்னுடைய வாழ்க்கையில் மீட்படைகிறதுக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் வாசிக்க கேட்டிருப்போம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்த நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபவருக்கு தலைவன். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார்.
இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரத்தில் இந்த வார்த்தைகளை, இந்த இறை வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். முதல்ல இந்த சக்கேயு யாரு? சக்கேயு என்பவன் குட்டையா இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய வரி வசூலிச்சான். அப்ப மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சக்கேயு மேல கோபமா இருப்பாங்க. போகும்போது வரும்போதெல்லாம், பாவி பைய போறான் பாரு. நம்ம சொல்லுவோம்ல, குடும்பத்தில் குழுவில் பணம் எடுத்திருப்போம். எடுக்கும்போது சும்மா சும்மா அவர் வருவாரான்னு பார்ப்போம். கட்டும் பொழுது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். பிள்ளைங்கள்ட்ட சொல்லி என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சக்கேயுவை பார்த்தா எல்லா மக்களும் திட்டுகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, வரி வசூலுக்குறவங்கிற பதவி இருக்கிறது. ஆனால் அவன்கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க, அவன்கிட்ட யாருமே உறவாட மாட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்றான்? அவன் தன்னுடைய வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு கேட்குறான் சக்கேயு, எப்பா என்னப்பா அங்கே சத்தமாக இருக்குது? அது என்னமோ இயேசு போறாராம். ஏசா? அது யாருப்பா? அவர் நிறைய புதுமெல்லாம் செய்கிறாரு, எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக பழகிறாரு, ரொம்ப ஆசையாக பேசுகிறாரு. ஆசையாக பேசுவாரா? எல்லார்ட்டுமே பேசுவாரா? எப்பா அப்பனா போய் அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாப்பா. சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? கண்டிப்பாக சொல்லியிருப்பான். உடனே என்ன பண்ணுறாங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வரமாட்டார். நீ எவ்வளோ பெரிய கார் அனுப்புனாலும் அவர் வரமாட்டார். அவரை நீ தான் போய் பார்க்கணும். என்னப்பா நல்ல மனுஷன்னு சொல்கிற, நான் தான் போய் பார்க்கணுமா? ஆமாம், நீலாம் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினைக்கிற. ஏசு அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசு அப்படி இல்லை, அவரை நீ தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறான்? அப்படியே ஓடுறான். ஓடி போய் சரி பார்க்கலான்னு நின்று பார்க்குறான். ஏசு போகிறது தெரியவே இல்லை. உடனே சக்கேயு என்ன பண்ணுறான்? ஒரு மரத்தில் ஏறி நின்று அவரை பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். பார்த்த உடனே என்ன நடக்குது பாருங்க. இயேசுவை நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா என்னென்ன நடக்கும்? இயேசுவை பார்க்கிறான். உடனே என்ன நடக்குது? இயேசுவும் என்ன பண்றாரு? அவனை பார்க்கிறார். அதை எப்படி பார்க்கிறாரு? நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய மனிதரை பார்க்கிற பொழுது நம்ம அப்படி நிமிர்ந்து பார்க்கணும். அதனால தான் நற்கருணை கோவில்லாம் பீடம்லாம் கொஞ்சம் உயர்த்தி வைப்போம். நின்று பார்க்கிற பொழுது நான் இப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுவை நிமிர்ந்து பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, அங்க என்ன சொல்றார் அப்படின்னா, சக்கேயு இறங்கி வா, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். சக்கேயு செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னங்க? சக்கேயு செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னங்க? இயேசுவை
பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அவ்வளோதாங்க. அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணையிலே என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரை நான் சந்திக்க போகிறேன், அவரோடு நான் பேச போகிறேன், நான் என்னுடைய நேரத்தை செலவிட போகிறேன் அப்படின்னு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம் அன்புக்குரியவர்களே, அப்ப நீங்கள் இங்கே பேறு பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே பேறு பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு எப்பொழுதுமே சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பயம்னா, உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கோடான கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகையே 120 கோடி பக்கங்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருப்பார்கள். இவ்வளோ மக்களும் இயேசுவை பார்க்கிற பொழுது இந்த கடவுள் எல்லாத்தையும் பார்ப்பாரா அப்படின்னா, தன்னை யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா இங்க பாருங்க அன்புக்குரியவர்களே, இவன் என்ன பண்றான், சக்கேயு இவரை பார்க்கணும்னு சொல்லி மரத்துல ஏறின உடனே இயேசு எப்படிங்க அழைக்கிறார், சக்கேயுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறாருங்க. இயேசுவுக்கு தெரியாது, இயேசு முன்ன பின்னாடி பார்த்ததில்லை, பேசினதில்லை, ஆனால் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்க இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போதும், அவருக்கு உங்களுடைய பெயர் நினைவுக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, எசையா 49:16, என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். அன்புக்குரியவர்களே பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசு கடவுள் என்ன சொல்றாரு, என் உள்ளங்கையில் உன் பெயரை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அப்படி நம்மை மறக்காதவர், நம்மை அன்பு செய்கிறவர், அவரை தான் நீங்க பார்க்க வந்திருக்கிறோம். எப்பொழுது சக்கேயு அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ அப்பொழுதே இயேசு அவனுடைய பெயரை சொல்லி, வாப்பா, நான் உன் வீட்டில் வந்து தங்கணும். அன்புக்குரியவர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன ஏதோ கோவிலுக்கு வரோம் போறோம், இது ஏதோ ஒரு பழக்கம், சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால நான் வருகிறேன் போகிறேன் என்பது அல்ல. நீங்க இயேசுவை எப்பொழுது இந்த நற்கருணையின் வழியாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்பவே அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். சக்கேயிட்ட சொன்ன அதே வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் இன்று உன் வீட்டில் தங்க போகிறேன். அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமா போகும். என்ன போகும், உடனே சொல்லுவான், இவர் பாவியோடு தங்க போகிறாரே அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இதுக்கு வேற பொழப்பு இல்லை, எந்த ஊர்லையாவது திருவிழா நடக்கட்டும் உடனே கிளம்பிடுது ஒரு பையை தூக்கிக்கிட்டு. கடவுள் இதெல்லாம் நல்லாவா வச்சிருக்கிறாரு, நம்ம பாரு நல்லா எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம். இல்லை அன்புக்குரியவர்களே, பக்கத்தில் இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம கூட யார் தங்கி இருக்கிறா, யார் தங்கி இருக்கிறா, இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு நம்மோடு தங்கி இருக்கிறார். இந்த இயேசுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக, இயேசுவை நம்முடைய உள்ளத்திலிருந்து அழைத்து செல்வதற்காக நாம இங்க வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க, இயேசு என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு வந்துட்டார், நாங்க மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை வாங்குவதற்காக, இவரை கூட்டிட்டு போறதுக்காக தாங்க இங்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யார் யார் இயேசுவை கூட்டி போன்னு வந்திருக்காங்க, என்னோட கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். அப்ப இந்த இயேசுவை என் வீட்டுக்கு இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போறேன். அப்ப என்னங்க பண்ணணும், இந்த இயேசுவை பார்க்கணும்ல. சக்கேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டான். அன்புக்குரியவர்களே, உடனே சக்கேயு சொல்றான் பாருங்க, யாரையாவது நான் ஏமாத்தி இருந்தா ஒன்றுக்கு
4 மடங்காக திருப்பி கொடுத்து வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்க உங்களது வாழ்க்கையில இயேசுவை பார்த்தீங்கன்னா போதும், உங்களது வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா மனமாற்றம் நடக்கும். நீங்கள் செய்கிற தவறை உணர்வீர்கள். ஐயோ, நான் வாழ்க்கையில இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேனே, நான் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருந்துட்டேனே என்பதை உணர்வீங்க. நான் நற்கருணையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய இயேசுவை சக்கேயுவை போல எதை பற்றியும் கண்டுக்காமல், யாரை பற்றியும் கண்டுக்காம நான் பார்ப்பேன் என்று யார் வருகிறீர்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் மீட்பு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் இந்த மீட்பில் பங்கு கொள்ளணும், இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட அன்புக்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய சகோதரரோடு கூட இணைந்து இந்த பாடலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். சக்கேயு போல ஆண்டவரை நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும் என்று பாடி ஜெபிப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. வலது கரத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். இதோ ஆண்டவரை நாங்கள் பார்க்கும் பொழுது, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, எங்களுடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கலக்கங்கள், கவலைகள் எல்லாம் விட்டு அகன்று போகும். நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, எங்களுக்கு அமைதியை தாரும். கரங்கள் தட்டி பாடுவோம். எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. சக்கேயுவை போல இயேசுவின் முகத்தை பார்க்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் பேறு பெற்றவர்கள். நீங்க எல்லாரும் பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் பேறு பெற்றவர்கள். சந்தோஷமா இல்லையா? அப்ப சந்தோஷமா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அன்புக்குரியவர்களே, பேறு பெற்றவர்களே, நம்ம நினைச்சு பார்க்கும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இயேசுவினுடைய இந்த முகத்தை பார்க்க வந்திருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரும் பேறு பெற்றவர்கள். இன்னொருத்தரை நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானைய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை.
சீடர்கள் அவரை அணுகி, தமக்கு பின்னால் கத்திக்கொண்டே வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உனது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கிற பொழுது தொடக்கத்தில் நான் செமினரில் சேர்ந்தப்போ எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கும். ஏன்டா ஏசு இப்படி பண்ணாருன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த. இன்றைக்கும் நம்ம ஊர்களில் பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில், கிராமப்புறங்களில் எல்லை பகுதியில் யாருங்க இருப்பா? சுடுகாட்டுக்கு பக்கத்தில், ஊருக்கு வெளியில் யார் இருப்பா? துணி துவைக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய சாதாரண மக்கள் அங்கே தங்கியிருப்பாங்க. ஏழைகள், எளியவர்கள் அங்கே தங்கியிருப்பாங்க. ஏறக்குறைய இந்த கனானைய பெண் அப்படி என்பவள் அப்படிப்பட்ட ஒரு பெண். சமாரியரை போல ஒதுக்கப்பட்ட ஒரு நிராகரிக்கப்பட்ட பெண். இந்த பெண்ணுக்கு கணவர் இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. தனக்கு இருப்பது ஒரே ஒரு ஆறுதல். யாரு? தன்னுடைய மகள். அந்த மகளுக்கு என்னங்க? பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள். ஒரே ஒரு ஆறுதலா கடவுள் கொடுத்த அந்த மகளும் எப்படிங்க இருக்கிறா? பேய் பிடித்து இருக்கிறாள். வாழ்க்கையில தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்த அம்மாவால் என்ன பண்ண முடியாது? விதவை அம்மாவால் விட்டுட்டு எங்கேயாவது வேலை செஞ்சு பிழைக்கலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை. காரணம் என்னங்க? தன்னுடைய மகளை விட்டுட்டு போக முடியாது. ஒரு சிறுமி. இன்னைக்கு பார்க்குறோம், மே மாதம் நடந்த கொடுமையை இன்னைக்கு பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதறுகிறது. பெண் என்பவர்களை எவ்வளவு கேவலமாக நடத்தி இருக்கிறார்கள் மதத்தின் பெயரால. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அன்னைக்கு இருந்துச்சு. யூத சமூகத்தில் எல்லாரும் கோயிலில் போய் எப்படி வேண்டிக்குவாங்களாம்? கடவுளே, நான் பெண்ணாக பிறக்காததுக்காக நன்றி. அப்ப ஆணுங்க தான் அங்கே வாழ முடியும். பெண்கள் அவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு விதவையாக, ஒரு விதவையின் மகளாக இருக்கிற பொழுது அந்த குடும்பம் எவ்வளவுங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இங்க பாருங்க, இந்த அம்மா கேள்விப்படுறாங்க, இயேசு இந்த பக்கமா வருகிறார், நம்முடைய எல்லை பகுதியில் வராரு, நம்ம போய் என்ன பண்ணலாம்? இயேசு கிட்ட போயிட்டு நம்முடைய மகளுக்காக கேட்கலாம், குணமாக்கம் சொல்லி சுகப்படுத்த சொல்லி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்பி இந்த அம்மா என்ன பண்ணுது? ஓடி வராங்க. தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, அப்போ கூட அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நீ தாவீதினுடைய குலம், நீ தாவீதினுடைய வம்சம், ஆனால் நான் ஒரு சாதாரண கனானைய பெண், எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுங்க, குணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அப்ப இயேசு உடனே என்ன? உடனே குணப்படுத்துறாரா? இல்லை அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. இவர் மேல யாருக்குங்க இப்ப கொஞ்சம் கோபம் வருது? ஒரு கனானைய பெண்,
ஒரு விதவை பெண், யாருமே இல்லாத ஒரு அனாதை பெண் தன்னுடைய மகளுக்காக வந்து கெஞ்சுகிற பொழுது, கேட்கிற பொழுது இவர் என்னங்க பண்றாரு? ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அவங்களுடைய சீடர்கள்லாம் என்ன சொல்றாங்க? நமக்கு பின்னால் கத்திக்கிட்டே வராங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி விடும், ஏதோ 5-10 கொடுத்து அனுப்பி விடுங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இயேசு சொல்கிற வார்த்தை இன்னும் கொடுமையா இருக்கும். என்ன சொல்றாரு? இஸ்ரேல் மக்களுள் சிதறுண்டு போனவர்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன். இவங்களுக்கு எப்படி நான் செய்வேன்? இப்பயும் கோபம் வரலையா? அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அடுத்தது இந்த அம்மா பார்க்கும், அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்லும்? ஆம் ஆண்டவரே, ஆமா நீ சொல்றது சரிதான். ஆனால் எஜமான் சாப்பிடுகிற பொழுது அந்த மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சிறு துண்டுகளை நாய் திங்குமே, அது போலவாவது எனக்கு நீங்க உதவி செய்யக்கூடாதா? நான் நாய் தான், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்கு போடக்கூடாது தான், நான் நாய் தான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மறுபடியும் கெஞ்சுறான். உடனே அப்ப இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னங்க? அம்மா அம்மா அம்மா. நல்லா யோசிச்சு பாருங்க. திரும்பி கூட பார்க்காத இயேசு இப்ப அந்த தாயை பார்த்து என்னங்க சொல்றாரு? அம்மா என்று அழைக்கிறார். ஒரு முறை இயேசுவை பார்ப்பதற்கு அவருடைய சகோதரர்களும் தாயும் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ போய் சொல்றாங்க, உம்மை பார்க்க உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க. இயேசு சொல்ற வார்த்தை என்னங்க? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பார்களோ அவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அப்ப அதே இயேசு தன்னுடைய தாயும் சகோதரரையும் பார்த்து அம்மா சகோதரர் என்று அழைக்காதவர் இங்க கனானைய பெண்ணை பார்த்து என்னங்க சொல்றாரு? அம்மான்னு கூப்பிடுறாரு. அப்ப அவருக்கு என்ன? இந்த பெண், இந்த கனானைய பெண் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி என்கிட்ட வந்திருக்கிறா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போல நான் தொடக்கத்தில் சொன்னேனே, நீங்களும் தோமையாற்ற சொல்லுவார் இயேசு, நீ என்னை கண்டதால் நம்பினாய், என்னை காணாமலே நம்புபவர்கள் பேறு பெற்றவர்கள். அதனால தாங்க நீங்களாம் பேறு பெற்றவர்கள். இயேசு இந்த நற்கருணையில் இருக்கிறார். எனக்கு தேவையான வாழ்க்கையை, மீட்பை, விடுதலையை அவர் தருவார் அப்படின்னு நம்புகிற நீங்க எல்லாம் பேறு பெற்றவங்களா இல்லையாங்க? ஆம், ஆம் பிரியமானவர்களே. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அந்த கனானைய பெண்ணிட்ட ஏன் அப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சாதாங்க நமக்கு நிம்மதியா இருக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த யூத சமூகத்துல கனானையர்களோடு யாரும் பேச மாட்டாங்க, யாரும் உறவாட மாட்டார்கள். இயேசுங்க என்ன பண்றாரு? நீங்கள் யாரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ, யாரை நிராகரித்து வைத்திருக்கிறீர்களோ, இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும்தான் மெசியா பிறப்பார் என்று நம்பி இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை அல்லாத ஒரு பெண், ஒரு சாதாரண விதவை பெண், ஒரு சாதாரண கனானைய பெண் என் மேல எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறார் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவங்களை போல அல்ல, மற்றவர்களை போல அல்ல. இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன் அப்படின்னு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாருங்க. அப்படிதாங்க கொண்டாடுறார். இந்த கனானைய பெண்ணை சீடர்களுக்கு முன்பாக, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அப்படி தூக்கி நிறுத்தி, இவங்க தாயா என் அம்மா, இவங்க தாயா என்னுடைய தாய், எப்படிப்பட்ட நம்பிக்கை என் மீது வைத்திருந்தால் தன்னை தாழ்த்தி கொண்டு குறைத்து கொண்டு என்னிடம் இவள் கேட்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இஸ்ரேல் மக்கள்கிட்ட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்கே பெருமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனநிலையோடு கூட
நான் பாடுகிற இந்த 2 வரி பாடலை என்னோடு சேர்ந்து பாடவும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாடுங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அன்புக்குரியவர்களே, நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை வெறுக்காதவர் யாரு? யாரு? இயேசு. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலையில நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர், நம்மை அன்பு செய்கிறவர், நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறவர் இதோ இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம். இதோ நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற தருணம். எப்படி அந்த சக்கேயு என்னுடைய ஆண்டவரை நான் காண்பேன், எதுவும் எனக்கு அசிங்கமானது அல்ல என்று சொல்லி ஒரு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொண்டானோ அப்படியாக, எப்படி அந்த கனானைய பெண் என் ஆண்டவர் இயேசுவிடம் போய் நான் கேட்பேன், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுவேன் என்ற நம்பிக்கையோடு சென்றாரே, அதே ஒரு மனநிலையிலே அன்புக்குரியவர்களே, நம்மை, நம்முடைய குடும்பங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். யார் யாருக்கெல்லாம் மீட்பு வேணுமோ அவர்கள் அத்துணை பேரும் சக்கேயுவை போல இந்த இயேசுவை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, இதோ உமது நற்கருணைக்கு முன்பாக நீர் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களோடு எழுந்தருளி இருக்கிறீரே, உமக்கு முன்பாக ஏராளமான ஏக்கத்தோடு, ஏராளமான அன்போடு, ஆசையோடு உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் எங்களை வெறுக்காதவராக, எங்களை அன்பு செய்பவராக, எங்கள் கூடவே இருந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விடுதலை தருபவராக, வெற்றி வீரராக இருக்கிறீர். இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you Jesus. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை தாங்கி பிடிங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு மகள் மீதும் உம்முடைய அருளை நிறைவா பொழிங்க ஆண்டவரே. அன்பு தெய்வமே, எங்களது தாய் மகதலாவை போல் உம்மை தேடி வந்திருக்கிறோம். அன்று அந்த கல்லறை மேடுகளிலே சுத்தி சுத்தி வந்தாங்களே, என் ஆண்டவரை நீங்க பாத்தீங்களா என்று கெஞ்சினார்களே, அதே ஒரு உள்ளத்தோடு, அதே ஒரு எண்ணத்தோடு இதோ உமக்கு முன்பாக தங்களது குடும்பங்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, தங்களது பிள்ளைகளுக்காக, தங்களது பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, நண்பர்களுக்காக என்று ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்க கூட நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உம்மை பார்க்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எங்களை நீங்க அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. எங்களது குழந்தைகளது படிப்பை, எங்களது கணவரது உழைப்பை, எங்களது மனைவியின் அன்பான சேவைகளை இதோ இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா.
தாய் போல தேற்றி தாய் போல தேத்துனீங்க, தந்தை போல ஆற்றி தந்தை போல ஆத்துனீங்க, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தோள் மீது சுமந்த என் இயேசுவே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் யாருமே இல்லையே, இல்லையா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, நீங்க போதும் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் போரிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் போரிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோம். நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நாம் அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். அருள் தந்தை நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற நேரம், தாய் போல நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நமக்காக நம்முடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், அனைவரும் முழுந்தால் படியிடுவோமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. கரங்கள் உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. இரு கரங்கள் உயர்த்தி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள்
என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கரங்கள் உயர்த்தி சத்தமாக நாம் பாடுவோம். நீ போதும் இயேசுவே, இயேசையா, எனக்கு நீ போதும் ஐயா. ஆமென். இயேசுவே, என் வாழ்விலே என்னை புரிந்து கொள்ள யாருமே, நீ போதும் உம்மை போல என்னை அரவணைக்க யாருமே. இதே ஒரு மனநிலையோடு தான் அன்னைக்கு சக்கேயு உன்னை பார்ப்பதற்காக, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஓடி வந்தான். அதே போல இதோ உம்முடைய மக்கள் உம்முடைய அருளை பெறுவதற்காக தங்களது குடும்பங்களிலே தங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட இதோ முது திருமுனையில் வந்திருக்கிறார். இயேசுவே, இந்த மகனை இந்த மகளை இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்புக்குரியவர்களே, முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இரண்டு கரங்களையும் நம்முடைய தலைமையில வைப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு அருளை ஆசீரை தரவிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அன்னைக்கு சக்கேயுவை பெயர் சொல்லி அழைத்தது போல அழைப்பதற்கு தயாராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அன்று சக்கேயுவை அழைத்த தெய்வம் இதோ இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னை நீ பார்க்க வந்துட்ட. உனக்காக நான் இந்த நற்கருணையில ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருந்தேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமோ என் மகளே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகனே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ உன்னை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று. உன் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிற்று. நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ, எதற்காக முழந்தால் படியிட்டு கெஞ்சி கேட்கிறாயோ, அது உனக்கு நடக்க போகுது. வாக்குறுதியை தருகிறார். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த மகனை இந்த மகளை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இவர்களது காயங்களை எல்லாம் குணப்படுத்துங்க. ஏராளமான வேதனையோடு வந்திருக்கிறார்கள், ஏராளமான எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள், ஏராளமான ஏக்கங்களோடு கூட வந்திருக்கிறார்கள். இயேசுவே, 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 நீ போதும் என் வாழ்விலே. அன்புக்குரியவர்களே, அந்த கனானைய பெண்ணை நோக்கி அம்மா என்று அழைத்த தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். சக்கேயுவை பார்த்து சக்கே என்று அழைத்த இயேசு உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அதே இயேசு நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னவர், இன்று உன்னுடைய குடும்பத்திற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னவர் உங்களையும் பார்த்து என் மகளே, என் மகனே, உனக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் மறந்தாலும் கூட நம்மை மறக்காத வெறுக்காத தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பிணிகளை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏந்தி கொண்டார். அத்தகைய நல்ல தெய்வம், நல்ல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயல குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நாம் இரு கரங்களும் உயர்த்தி இரு கரங்கள் முழுமையாக உயர்த்துவது நம்மை ஒப்புக்கொடுகிற அடையாளமாக நாம் கரங்கள் உயர்த்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.